ராஜராஜேஸ்வரி தேவி. நவராத்திரியோட 2ஆம் நாளுக்கான கலர் சிவப்பு. கோலம் கட்ட வகை கோலம். பூக்கள்ல முல்லை, இலையில மருவும் கொண்டு அம்பாளை அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியம் புளியோதரை, சுண்டல், வேர்க்கடலை. ராகம் கல்யாணி, பழம், மாம்பழம். அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமும் கொண்டு அணிவிக்கலாம். பெண்ணால என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில பெண்ணோட பலத்தையும் சக்தியையும் எடுத்துக்காட்டிய அம்பாள் தான் பிரம்மச்சாரிணி தேவி. முதல் நாள சைலபுத்திரி தேவியை அவதாரம் செய்த துர்கா தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள விரும்பி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தாரு. இவர் திருமணம் ஆகாத நிலையில் இருப்பதனாலதான் இந்த அம்பிகைக்கு பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற பெயர் வந்தது. 1000 வருடங்களுக்கு மேலாக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தார். தவத்தின் போது வெறும் வில்வ இலைகளையும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வந்தார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த பழங்களையும் விடுத்து முழு தவத்தில் இறங்கினார் அம்பிகை. அம்பிகையோட தவத்தால் 3 உலகங்களும் அதிர்ந்தது. இந்த தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவன் பிரம்மச்சாரிணி முன்பு தோன்றி கடவுள் சிவபெருமானை